திருவ பார்க்கணும். இரு கேட்டு சொல்றேன். பர்மிஷன் கேட்டு தான் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இங்க அதான் ரூல்ஸ். என்னடா பேசிட்டு டேய் சம்பா, என்னடா அடிச்சிட்டு இருக்க? என்ன தைரியம் கையேறா? டேய் கையேறா. டேய் ராக்கெட், என்ன சாமி பிள்ளை இது? மார்டினையா இருக்கும்போது சர்வசாதாரணமா உள்ள வருவேன், இன்னைக்கு பர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரணுமா? சரி அதை விடுங்க. பசங்க சரக்கு கேட்டதுக்கு நீங்க குடுக்கலையாமையா? உன் பசங்க துட்டு தரல, அதனால சரக்கு கொடுக்கல. அண்ணே துட்டு எங்கனே போயிட போகுது? நாங்களே ஏதோ சின்னதா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா இருக்கும்போது இப்படி கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா? துட்டு தரலங்கிறதுக்காக சரக்கை கட் பண்ணிட்டீங்க. என் பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றது? டேய் ராக்கெட், சும்மா வளவலன்னு பேசாத. ஐயா இருக்கும்போது வேற, இப்போ வேற. எது இருந்தாலும் துட்டு கொடுத்த சரக்கெடு. வேண்டாம் திரு, பசங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத. ஏய் சம்பத், எவனா இருந்தாலும் துட்டு வாங்கிட்டு சரக்கு கொடு. சரி என்ன திரு, எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து பேசு. டேய், ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க. டேய் ராக்கெட், உன்னால முடிஞ்சத பாடுறா. திரும்பியும் ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ண போடா. என்னடா மார்டின் மண்டையை போட்டதும் திரு தலையை தூக்கிட்டானா? எனக்கும் அப்படித்தானே தோணுது. அண்ணே 20 வருஷமா தொழில் பண்ண மார்டினே இருந்த இடம் தெரியல. ஒரு வார்த்தை சொல்லு, நான் தூக்கிறேன். யாருன்னு அந்த சின்ன பையன்? டே சங்கு, அவசரப்படாத, கொஞ்சம் ஆற போடு. புல்லட்டு, மார்டினுக்கு முதலாள் சேட் தானே சரக்கு சப்ளை பண்றான். ஆமாண்ணா. அப்ப அந்த சேடை தூக்கிடுமா? சி, கத்திய தூக்குறத விட்டுவிட்டு புத்திய யூஸ் பண்றதுக்கு பாருங்கடா. சேட்டு பாத்தியா, இது 3வது ரவுண்டு. மட்டே ஆயிடாத. சேட்டு திரு சரக்கு கேட்டாரு. நான் மதிக்கிற அளவுக்கு திரு ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. அவனுக்கு சரக்கு இல்ல சொல்லு. போ போ ஜா. ஏய் சேட்டு போடா, போ போ. என்னடா சம்பத், சரக்கு எடுத்துட்டியா? உன்னதான்டா கேக்குறேன், சரக்கு எடுத்துட்டியா இல்லையா? இல்லண்ணா. டேய் என்னடா சொல்ற? சேட்டு சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டானா? என்னது? சேட்டு சரக்கு இல்லைன்னு சொன்னானா? எல்லாம் ஐயாவோட முடிஞ்சு போச்சு. நான் மதிக்கிற அளவுக்கு திருலாம் ஒரு ஆளான்னு கேட்டுட்டானே. எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த சேட்டை அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். திருட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு. வா தம்பி. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல தம்பி, அந்த சேட்டு பையன் சரக்கு கொடுக்காம ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கானா. நான் போய் பார்த்து பேசுறேன். வேண்டானே, அவனை போய் பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. காய் யார் நகர்த்துறான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு நான் செக் வைக்கிறேன். நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா என் கூட தான் இருக்கீங்க. நான் புதுசா தொடங்க போற இந்த பிசினஸ்க்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஹலோ. ஹாய் திரு, திஸ் இஸ் நதியா. ஹலோ நதியா. இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் மீட் பண்ணலாமா? நான் பிசினஸ் விஷயமா அப்ராட் போறேன். அடுத்த வாரம் மீட் பண்றேன். ஓகே தென், ஹாப்பி ஜர்னி, டேக் கேர். தேங்க் யூ. என்ன ரோஷன், ஹார்பர்ல எல்லாமே ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு திரு. முதல்ல நம்ம இங்க லோக்கல்ல ஒரு பப்புக்கு போவோம். அங்க மொத்தமா வைக்கிற ஏஜென்ட்டுங்க இருக்கானுங்க, அவங்கள முதல்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணு. வணக்கம் ரமேஷ். Who is the gentleman? பேர் திரு, இவருக்கு தான் சரக்கு கேட்டேன். How much you want? 100 kgs. 100 kgs. முடியுமா? 1 second. சுரேஷ் சார். ரோஷன், எங்கடா போறாங்க? யாருக்கு தெரியும்? நீ பாட்டுக்கு திடீர்னு 100 கிலோ கேக்குற. அவனுங்க எங்க போவானுங்க சரக்குக்கு? திரு, இவனுங்களே கலப்படம் பண்ணி லோக்கல்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ சரக்கு ஒரிஜினல் இல்லையா? என்னது ஒரிஜினலா? அதுக்கு நம்ம தயார் பண்ற இடத்துக்கு தான் போய் ஆகணும். போவோம். என்ன திரு சொல்ற? அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
அது அவ்வளவு சுலபம் இல்ல திரு. ரொம்ப ஆபத்தான இடம். துப்பாக்கியோட செக்யூரிட்டி இருப்பானுங்க. இருந்தா சுற்றுவாங்களா? உயிர் போயிடும் பயப்படுறியா? இந்த பிசினஸ்க்கு முக்கியம் தைரியமும் பணமும் தான். அது இருந்தா பயம் போயிடும். அண்ணா எப்படியாவது பேசி முடிச்சிருங்கண்ணே. அவன்கிட்ட தான் நான் பேசுறேன். அப்படியா? பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி, இவரை நம்பலாமா? நம்ம ஆளு தான். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணே. நம்மள நம்பி இந்தியாவுல இருந்து வந்துட்டாரு. Mari duduk. Bagaimana barang ini boleh bawa ke negara India? இங்க இருந்து சரக்கை எப்படி இந்தியாக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கேக்குறான். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். Ini tiada mustahil bagi kamu. Kamu kerja untuk siapa? அவன் கேக்குறான், நீங்க யாருக்காக இந்த வேலையை செய்றீங்க? எனக்காக தான். Untuk saya. Mari sini, pikul dia pergi. நானும் உன்ன மாதிரி இந்தியால சரக்கு வியாபாரம் செய்யறவன் தான். கண்ணை செஞ்சா கன் எடுத்து போட எனக்கும் தெரியும். Saya pun jual barang yang sama di India sekelip mata. Saya juga boleh. Ada siapa kawan di sini? இங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறான். இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்களும் தான். Hanya kawan ini saja. Sekarang kamu pun kawan saya. Tanpa pertolongan sesiapa. Kamu boleh bawa sebanyak 100 kilo tepung barang ke India. யாரோட துணையும் இல்லாம ஒரு தனி மனசுனா 100 கிலோ சரக்கை உன்னால இந்தியா கொண்டு போக முடியும்னு உன் பேச்சிலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்றான். You are my first customer from India. All the best. Thank you, my friend. We'll meet again.